நான் கான்ட்ராக்ட் ஷேக்கரோட பையன் பாபு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பெங்காலி ஆளுங்களை சப்ளை செய்யறதுனால சில பேர் என்ன பெங்காலி பாபுன்னு கூப்பிடுவாங்க. இது ஒரு பயணம், ஒரு நீளமான பயணம். வெஸ்ட் பெங்கால்ல ஊக்லி நதிக்கரையோரம் சோட்டா லாட்கட் நகரத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த பயணத்துல வாழ்க்கை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, அது மட்டும் இல்ல மரணமும் இருக்கு. உஸ்ரேலி மண்டல், ஒரு பெங்காலி தொழிலாளியோட மரணம். இது இறந்து போன உஸ்ரேலி மண்டல்னு நீங்க நினைக்க வேண்டாம். நல்லா சாப்பிட்டு தூங்குற நம்ம சோம்பேறி சுமன் தான் இவன். நம்ம சுமன் எப்படின்னா வேலை செய்யாம எப்படி சம்பளம் வாங்கலான்னு ரிசர்ச் பண்றவன் தான் இவன், சோம்பேறி சுமன். இவங்க தான் ஏஞ்சல். என் மனசுக்குள்ள என்னைக்கு காதல் வந்துச்சோ அன்னைக்கு வந்த முதல் பொண்ணு இவ தான். இவ என் கூட வந்ததுக்கும் சில காரணங்கள் இருக்கு. போங்க மாமா, நான் தான் வந்துட்டே இருக்கேன்ல மாமா. சரி சாப்பிட்டீங்களா? இவ தான் எங்க சைட்ல வேலை செய்யற அழகா இருக்கிற ஒரு பொண்ணு, பேரு சாந்தி. இவ இப்படி நடக்கிறதுனால எங்க சைட்ல இருக்கிற எல்லாரும் இவளை டிஸ்கோ சாந்தின்னு தான் கூப்பிடுவாங்க. இவ பேரு சாந்தி தான். இவளை பார்த்தா மத்தவங்க மனசுல போராட்டம் இல்லாம இருக்காது. அப்படிப்பட்ட சாந்தி இறந்து கிடக்கிற உஸ்ரேலியோட அன்புக்காக இந்த வண்டியில அவ ஏறல. இந்த வண்டி அவ ஒரு பக்கமா போறதுனால அவ காசை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த வண்டியில ஏறி இருக்கா. நாளைக்கு சாந்தியோட அக்காவுக்கு கல்யாணம், அதுக்கு தான் அவ போறா. அதுக்கப்புறம் ஒரு ரகசியம் சொல்றேன். என் பையாவுக்கு இந்த சாந்தி மேல ஒரு பெரிய லவ் இருக்கு. ஆனா இந்த விஷயம் சாந்திக்கு மட்டும்தான் தெரியாது. இவர்தான் என் பையா, பாபுராம் சட்டர்ஜி. பிறந்தது என்னவோ பெங்காலி தான், ஆனா இப்ப அவர் எனக்கு சொந்தம். சில்லுன்னு 2 சோடா கொடுங்க. கூலிங் கம்மியா தான் இருக்கு. பரவாயில்ல கொடுங்க. ஹலோ, எனக்கு சரியா கேக்கல மாமா. அத கொஞ்சம் தரடா. ஐயோ கட் ஆயிடுச்சே. போனதுக்கு எதுக்கு சோடா? கூலிங்காக வச்சிருக்கேன். அப்படியே 2 கேஸ் பீர் வாங்கி இருந்தா அதுவும் இதுல வச்சா கூலிங் ஆகும்ல. பெங்காலியான இந்த பையா எப்படி எனக்கு பையா ஆனார்னு தெரியுமா? இல்லனா இந்த ஏஞ்சல் என் கூட ஏன் வரான்னு தெரியுமா? உஸ்ரேலி மண்டல் ஏன் இறந்தாரு? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா கொஞ்ச நேரத்துக்கு எங்களோட சின்ன வயசுக்கு போய் தான் ஆகணும். எனக்கு என் பையா கிடைச்ச அந்த நல்ல நாட்களுக்கு. இதுதான் நான். இது என்னோட அம்மா. 1980 வருஷத்துல பெங்காலில ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கை முடிச்சிட்டு வந்தாரு. ஆஜா பேட்டா. அவர்தான் என் அப்பா. பெங்காலில இருந்து எனக்காக ஒரு புது உறவை கொண்டு வந்தாரு. பெங்காலில இருந்து வரும்போது இந்த பையனை பார்த்தேன். இவனுடைய அப்பா அம்மா வெள்ளத்துல இறந்துட்டாங்களாம். யாருமே இல்லாத ஒரு அனாதை பையன். பசிக்குதுன்னு சொல்லி என் முன்னாடி வந்ததும் எனக்கே சங்கடம் ஆயிடுச்சு. இனிமே பாபுவுக்கு துணையா இவன் இங்கேயே இருக்கட்டும். இவனுடைய பேரும் பாபுதான், பாபுராம் சாட்டர்ஜி. இருந்தாலும் நீ இவனை பையானே கூப்பிட்டா போதும். பையான்னா அண்ணன் அர்த்தம். ஏ துமாரா பாய். மீனோய் அயர அயர உசுரோட இருக்கிற அயர மீன மீனோய். முதலாளி, உயிரோட அயர இருக்கு, சீக்கிரமா 1 கிலோ போட்டுட்டுமா? எதுக்காக சீக்கிரம் எடுக்கணும்? சீக்கிரம் எடுக்கலன்னா செத்து போயிடுமே. விரதம் இருக்கிறதுனால இங்க எல்லாருமே வெஜிடேரியன். அப்படியா? ஆமா. மீனே. ஏய், இங்கதான் யாருமே இல்லையே, எதுக்காக கத்துற? இதுதான் எங்களோட தீம் சாங். மீன் வாங்கட்டாலும் பரவாயில்ல, எங்களை பாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. மீனே. மகனே, நீ அண்ணனை கூட்டிட்டு உள்ள போ. வா பையா. பாபு, இதனாலயும் ஒரு யூஸ் இருக்கு. பேரை சொல்லி கூப்பிட்டது 2 பிள்ளைங்களும் நிப்பாங்க. எங்க அப்பா எங்களை அவர் பிள்ளைங்கன்னு சொன்னது சும்மா கிடையாது. பையாவை அப்பா பெரிய பையனா தான் பார்த்தாரு. பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, இறங்குங்க இறங்குங்க, எல்லாரும் இறங்குங்க சீக்கிரம். யோ எவ்வளவு நிறைய, சீக்கிரம் இறங்கு. என்ன வேடிக்கை பாக்குற, சீக்கிரம். டிக்கெட் எடுக்க பக்கு இல்ல, வந்துட்டானுங்க. போலாம் ரைட்.
அண்ணன் நான் சும்மா விளையாடுக்க சொன்னேன். இவன் பேர் தான் மணிகண்டன். ஒரு லோக்கல் கட்சி தலைவரான வாசுதேவனோட எல்லா உண்மையும் தெரிஞ்ச அடியாள் மணிகண்டன் தான் இவன். ஒரு ஸ்ட்ரைக் அன்னைக்கு கவர்மெண்ட் வண்டியை கொளுத்துனதுக்காக இவனுக்கு எதிராக சாட்சி சொன்னவன் தான் நான். அதோட கோபம் அவனுக்குள்ள இன்னும் இருக்கு. இவர்தான் அந்த கட்சி தலைவரான வாசுதேவன். இவரோட கனவு எல்லாமே வர எலெக்ஷன்ல சிஎம் ஆகிறது மட்டும்தான். இது அவரோட பையன் மோகன். இவர் ஒரு எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்புறதுக்கு அவங்க அப்பா ரொம்பவே பாடுபடுறாரு. மே மோகன் ஒர்க்கிங் ஹூ மே மோகன் ஒர்க்கி ஹிந்தி அமாரா ராஷ்டிர அதனாலதான் தன்னோட பையனுக்கு வாசுதேவன் ரகசியமா ஹிந்தி டியூஷன் ஏற்பாடு பண்ணிருக்காரு. என்ன மணிகண்டா காலையிலே வந்திருக்க? ஏதாவது புது பிரச்சனை கொண்டு வந்திருக்கியா? அது அங்க எனக்கு வேலை செட் ஆகல முதலாளி. அந்த இடத்துல ஏகப்பட்ட கெடுபிடி. ஆமா ஆமா, வேலை செய்யும் போது தண்ணி அடிக்கூடாதுன்னு சொன்னோம். அது இவருக்கு பிடிக்கலையாம். அப்படிதானே? அதை தட்டி கேட்ட மேனேஜர் கணத்துல அடிச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா என்ன? அதான் வேலையை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறாரு. நீ போற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ண என்னதான் பண்ண முடியும் மணிகண்டா? ஆ? அங்க நீ வேலையே செய்யாம இருந்தா கூட உனக்கு சம்பளம் வந்ததுல. எனக்கு வேற எங்கேயாவது வேலை கொடுங்க. உன்னோட இந்த முரட்டு புத்திக்கு எங்க தான் வேலை கிடைக்கும்? அது வந்து நம்ம காலேஜ்ல மேனேஜ்மெண்ட்ல 2-3 போஸ்ட் காலியா இருக்கு. அதை வேணா கொடுக்கலாம். கொஞ்சம் நீ வாயை முடிக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம். நான் ஒரு ஐடியாவுக்கு தான் சொன்னேன். இங்க பாரு, நம்ம குமார் இருக்கல கான்ட்ராக்டர், அவங்கிட்ட சொல்லி இவனை வேலைக்கு வச்சுக்க சொல்லு. அச்சா ஐடியா. டீக்கே டாடி, டீக்கே. டீக்கே. ஆ. ஏய் பாபு, இப்படி போனை சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காம நீயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சினா உனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும்ல? சாரி, நான் வேலை செய்ய வைப்பேன். அது மட்டும் இல்லாம இவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ண என்ன கூலி வேலைக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுது? உன் பையன் அங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுனால தான் நான் சொல்றேன். அவர் வேலை செய்வாரு, ஆனா நான் வேலை செய்யறது அவருக்கு பிடிக்காது. அது பேர் தான் பாசம். இத பாருங்க, என் வேலையும் அவர் தான் சேர்த்து செய்யறாரு. நீங்களே பாத்தீங்களா, எல்லாருமே ஒரு மூட்டையை தூக்கும் போது என் பையா மட்டும் 2 மூட்டையை தூக்குறாரு. அதுல ஒரு மூட்டை என்னோடது. நம்ம ஊர்ல 2 சம்பளம் வாங்குற ஒரே பெங்காலி என்னோட பையா தான். அதுல ஒரு சம்பளம் என்னோடது. அதனால நான் வேலை செய்யலன்னு நீ சொல்லக்கூடாது. எனக்கு பதிலா என் பையா வேலை செய்யறாரு, புரியுதா? பையா, அது என்ன ஒரு மூட்டை? இப்போ நான் மட்டும் தான் வேலை செய்யறேனா? நீங்க எங்க போனீங்க? நான் இன்னைக்கு ஆஃப் டே லீவ் பா, ரொம்ப டயர்டா இருக்கு. எப்போ இப்படி லீவ் எடுத்தா என்ன ஆகுறது? நான் மட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சா போதுமா? ஆ, சோம்பேறியா இருக்க கூடாது பையா. இனிமே அப்படி செய்யாதீங்க, புரியுதா? இனிமே அப்படி செய்ய மாட்டேன். ஆனா நான் சொன்ன விஷயம் உங்க மனசுக்குள்ள ஆ இருக்கும். சரிப்பா சரிப்பா. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு இவ்வளவு சோம்பேறியா இருந்தா ரொம்ப கஷ்டம் பையா. இன்னைக்கு செஞ்ச வரைக்கும் வேலை போதும். நானும் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கேன். ஹே பையா, ஆ கொஞ்சம் நில்லு. இங்க கொஞ்சம் வா. ஆ. கொஞ்ச நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன? அந்த பாபு உன்னை நல்லாவே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். உன் சார்பா பெங்காலில இருந்து வேலை செய்யறவங்களை இங்க இறக்குமதி பண்ணி கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லப்பா, வேலையே செய்யாம உன்னை வச்சு அவன் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான்ல. அவன் நம்பர் 1 திருடப்பா. சொல்றதுக்கு பாபுவை பத்தி ஏதாவது சொன்ன உன்னை சாவடிச்சு விடுன்னு சொன்ன. எவ்வளவு தைரியம்? பாபுவோட வீடு தான் என் வீடு. அவங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். இதுக்காக நான் எதையும் எதிர்பார்க்கல. புரிஞ்சுதாயா? நாரதர் வேலை பாக்குறியா? இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். ஒழுங்கா நடந்துக்க. ஆ